இது பார்த்திங்கன்னா ஒரு காட்டாமணக்கு. அந்த காலத்தில் காட்டாமணக்கு கொட்டாமணக்கு கொட்டை எல்லாம் இருக்கும். இந்த காட்டாமணக்கில் அடப்பு வேலிகள்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுக்கு சுகருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்குலாம் பால் வரையும் அவங்களாம் பார்த்திங்கன்னா காட்டாமணக்கு காம்பு மாதிரியாக இருக்கும். இன்னும் பூ பூக்களை சின்ன குழந்தை மாதிரி தான் அவனோட ஊனி வச்சேன். இது நிறையா துளுத்து போயிட்டே இருக்குது. ஒடிச்சா படக்குன்னு ஓடியும். முருங்கை மாதிரி படக்குன்னு ஓடியும். 3 விரல்கள் கை மாதிரி 3 கனவாக இருக்கும். அது 2-3 இடத்துல பட்டு போச்சு. அதை மறுபடியும் பிடிஞ்சி ஊனெல்லாம் மறுபடியும் இதை துளுத்துக்கணும். சும்மா சாதாரணமே துளுத்துக்கணும். ரொம்ப உயரமாக போகுது. 7 அடி 10 அடி உயரமாக போயிட்டுருக்கு. மரத்தோட மரமாக இது நிறையா ஒடிச்சு ஊனலாம் நிறையா ஒடிச்சு இந்தளவுக்கு இருக்குது. சாப்பிட்லாம். அந்த சுகருக்கெல்லாம் சாப்பிட்லாங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு வரேன். ஒன்றும் பேச ஒரு நாளைக்கு சாப்பிட்றது அது ஒன்றும் இது இல்லை. அது இதெல்லாம் எடுத்து நிலக்கச்சலாக காய போட்டு பவுடர் ஆக்கி அதோட சீரகம் எல்லாம் சேர்த்து அது காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வரலாம். சுகரு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு உண்மை தெரியல. அது நான் நன்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பார்ப்போம். ரொம்ப தூரத்துலேருந்து விளாண்டு வச்சுருக்கு. எவ்வளோ தடவை போயிருக்கு, வளர்ந்துருக்கு. 2 நாட்டு அது ஒடிஞ்சு போச்சா. மறுபடியும் ஊனி வச்சுட்டேன், முளைச்சிருச்சு. வேறு எங்கேயாச்சும் வைக்கணும் அதெல்லாம்.